இவங்க வாழ்க்கையில எடுத்த ஒரு முடிவால எவ்வளவு பிரச்சனை சந்திச்சாங்கன்னு தெரியுமா? வைஃப் மாசமா இருப்பாங்க. என்ன குழந்தை பிறக்க போகுதுன்னு சொல்லிட்டு ஹீரோட அப்பா ஆர்வமா இருப்பாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி 6 டைம் அவங்க வைஃப் பிரெக்னன்ட் ஆகியும் 6 முறையும் பொம்பளை குழந்தை தான் பிறக்கணும்னு சொல்லிட்டு அந்த கருவிலேயே அழிச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த ஊரோட வழக்கம் அப்படி. பிறக்கிற பொண்ணு மட்டும்தான் பொன் குழந்தையா இருக்கணும். இது எல்லாமே ஆண் குழந்தையா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விதிமுறை இருக்கு. ஆனா இப்ப பிறக்க போற குழந்தையும் பொன் குழந்தை தான் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஹீரோ வந்து அவங்க அப்பாட்ட சொல்ல மாட்டான். அதே மாதிரி டாக்டருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப பிறக்கிறது ஆண் குழந்தைன்னு சொல்லிட்டு நான் அவங்க அப்பா சமாதானப்படுத்திடுறேன். நீ தான் ஆனா கடைசியில காப்பாத்திக்கணும் குழந்தைய பாத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோட்ட டாக்டர் உண்மையை சொல்லிடுவாங்க. வீட்டுக்கு வந்தோடனே உன்னோட தங்கச்சி பாரு அவன் புருஷங்கரை எப்படி சாவடிக்கிறானே, அதே மாதிரி உன் பண்ணிட்டு நீயும் பண்ணுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட அப்பா சொல்லியிருப்பான். ஹீரோ ஆனா அந்த பேச்செல்லாம் கேட்காம வீட்டுக்குள்ள ஏதோ சண்டை வர மாதிரி மட்டும் பொருள்லாம் தூக்கி போட்டு அடிச்சுக்கிட்டு இருப்பான். ஆனா அவன் பொண்ணாட்டி மேல துடுக்குள்ள கையை வச்சிருக்க மாட்டான். ஆனா ப்ரூஃபை காட்டிடுவான். பாரு நீ சொன்னதுனால என் பொண்ணாட்டி நான் அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணாட்டிட்ட கிஸ் பண்ணலாம்னு சொல்லி போகும்போது இந்த ஊரோட வழக்கம் தீட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கடைசி வரைக்கும் கிஸே பண்ண மாட்டோம். நம்ம ஹீரோவும் குழந்தை பிறந்தவனே இங்க இருக்கக்கூடாது வேற ஊருக்கு எங்கேயோ போயிடணும்னு சொல்லிட்டு நெட்ல பாத்துட்டு இருக்கும்போது ஒரு யூடியூப்ல ஹரியானான்னு ஒரு ஊர்ல வருது. ஏன்னா அந்த ஊர்ல பொண்ணு யாருமே இருக்க மாட்டாங்க, ஒன் அண்ட் ஒன்லி பசங்க மட்டும்தான். நீங்க எங்க ஊருக்கு வாங்க நாங்க உங்களுக்கு கண்கலங்காம பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு அந்த ஊரை சூஸ் பண்ணிருப்பாங்க. குழந்தை பிறந்தவொடனே அங்க ஓடிடுவான் எப்படியாவது.